ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது ப்ரொமோ 3 ப்ரொமோ 4 வந்திருக்கு. அதாவது இந்த பொண்ணு நம்மளா வந்து நினச்சா கூட, அதாவது சரி போட்டோம் அப்படி நினச்சா கூட, அந்த பொண்ணோட செயல்கள் நீங்கள் தயவு செஞ்சு என்னை வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதாவது இப்போ ப்ரொமோ 2 ஒன்று வந்தது பாருங்கள். அந்த ப்ரொமோ 2ல் என்ன நடந்திருக்குன்னா, சௌந்தர்யாவுக்கும் சிவகுமாருக்கும் வந்துட்டு மனசில் பட்டது அப்படியே ஒளிவு மறைவு இல்லாமல் என்ன தோணுதோ பாரபட்சம் பார்க்காம அடித்து விடுங்கன்னு, கழுவி ஊற்றுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் தான் இப்போ வருது ப்ரொமோ 4ல். சாச்சனா பேசின விஷயங்கள் பற்றி நம்மளுக்கே கோவம் வருதுன்னா, அதை வாங்கின சௌந்தர்யா எப்படி இருக்கும்? கதறி கதறி அழுகுறாங்க. சாச்சனா என்ன சொல்கிறாங்க, டேலண்ட்டுன்னு ஒரு ஷோ ஒன்று வந்துச்சுல, அதாவது ஒரு வாட்டி அது எந்த வாரம்னா தீபாவளி வாரம்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு எல்லோரும் அந்த ஹாலில் உட்காந்துருப்பாங்க. எல்லோரும் தனித்தனியாக வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ முத்துக்குமரன் கூட பார்த்தீங்கன்னா மைமிங் பண்ணியிருப்பார். சிரிச்சா மாதிரி, அழுதா மாதிரி, கோவத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார். அப்போ இவங்க வந்துட்டு ஒரு இன்னசென்ட் கேர்ள், அந்த பொண்ணை வந்துட்டு அந்த காதலை விட்டுட்டு போயிட்டானா என்ன பண்ணுவாங்க, எப்படி அழுவாங்க அப்படின்னு பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த வீடியோ கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்பயே ஒரு சில பேர் ரியாக்ஷன் சரியில்லை, சரிங்களா? அது வேறு நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் பேர் பிடிக்குது சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் பேர் பிடிக்கல சொல்லியிருந்தாங்க. முத்துக்குமரனுக்கு தான் ஹையஸ்ட் ஓட்டு வந்துச்சு. அந்த விஷயத்தை இப்போ எடுத்து வைக்கிறாங்க சாச்சனா. நீங்கள் அன்றைக்கி பண்ணிங்கள்ல, சத்தியமாக சொல்கிறேன், ரியாக்ஷன்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதுவும் நீங்கள் அழும்போது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சுன்னுட்டாங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்காங்க போல இருக்குது. இங்கே வந்துட்டு தனியாக ஒரு லெட்டரை பார்த்து அழுகுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்துட்டு இந்த தீபாவளிக்கு அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சுல, அதை பார்த்து அழுகுறாங்க போல. அவங்க அப்பா எழுதின லெட்டர்னு நினைக்கிறேன். அப்போ ஜாக்லின் வந்துட்டு, ஏன் இப்போ சாச்சனை சொல்கிறதுக்கு அழுகுறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அதில் தான் ப்ரொஃபஷனில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். நான் எனக்கு வரதான் செய்ய முடியும். அதை வந்து இந்த பொண்ணு இப்படி வந்து நான் அழுதது கூட அவளுக்கு சிரிப்பாக வருது சொல்கிறாளே, அந்த சின்ன பொண்ணு மைண்டில் இவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதேமாரி சௌந்தர்யா அவ்வளோ சீக்கிரத்தை அழமாட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அழுதுருப்பாங்க. அப்போ ஜெஃப்ரி வந்திருப்பான், சமாதானப்படுத்துவான். வேறு யாரோ வராங்களா போடுறான், நான் அழமாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிருப்பாங்க. பட் அவங்களே வந்துட்டு சாச்சனை அழ வச்சுருக்காங்க. சாச்சனா இருக்காமல் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது இண்டிவிஜுவல் பிளேயர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நைட்டு சாச்சனா உட்காந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் இந்த வீட்டில் நீங்களும் நான் மட்டும் தானே இண்டிவிஜுவல் பிளேயர், வேறு எல்லாம் பாருங்கள் குரூப்பாக எவ்வளோ வேலை பண்ணுறாங்க தெரியுமா, செம்ம காண்டாக இருக்கும் அப்படி இப்படி போயிடுச்சு. இவரும் வந்து அதை நம்பி, ஆமாம்மா நீ தான்மா நல்லா பண்ணுமா, அவனுக்கு பொறாமம்மா அப்படி இப்படி சொல்லிட்டார். காலையில் இப்போ வந்து ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. இண்டிவிஜுவல் பிளேயர் யார், இண்டிவிஜுவல் இல்லாமல் டீமுக்காக விளாட்றது யார், ஒன்றுமே இல்லாமல் யாருன்னு. அது இண்டிவிஜுவலாக ராணவா இந்த அம்மாவுக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே. அப்போ அப்போ அங்கே வந்துட்டு நீங்களும் நானும் மட்டும் தான் சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ராணுவம் சொல்கிறது தப்பு கிடையாது. அப்படியே அங்கே வந்து ஏன் அந்த மாதிரி வந்துட்டு அவர்கிட்ட வந்து ஒரு மாதிரியும், ஏன்னா இங்கே வந்து நான் முத்துக்குமரன் சொல்லிட்டா, இந்த அம்மா முத்துக்குமரனை பற்றி யார் யார்கிட்டலாம் வந்து தவறாக பேசியிருக்காங்களோ அவங்களாம் இவங்களை வந்துட்டு முறைப்பாங்கல்ல. ஏன்டி என்கிட்ட வந்துட்டு அவ்வளோ பேச்சு பேசின முத்துக்குமரனை இப்போ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன் என்னம்மா அப்படின்னு கேட்பாங்கள்ல. அந்த ஒரு காரணத்துக்காக இங்கே வந்துட்டு எனக்கு வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் ராணுவம் தெரியுது, அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் இல்லாமல் டீம் பிளேயராக ரயானை தெரியுது, வர்ஷினி தெரியுது, ஒன்றுமே இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பா என்ன ஆள் சுண்டக்காமல் அது என்னென்ன பேச்சு தெரியுங்களா. இப்போ வந்துட்டு சவுந்தராவே சாட்சி போட்டாங்கன்னா பாருங்களேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த சாட்சனா என்ன தான் படம்னு தெரியல, ஆனாலும் ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்காங்க. ஆஸ் பர் ஓட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் அவங்க கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சாட்சனா வெளியே போகணுமா, இல்லை அதுக்கு மேலே இருக்கிற வர்ஷினி போகணுமா, இல்லை தர்ஷிகா போகணுமா, இல்லை ட்ரிபிள் விஷயம் வச்சு உள்ள எல்லாரையும் வெளியே துரத்தணுமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.